ஏப்பா பின்னாடி தான் படிக்கட்டு இருக்குல்ல, ஈஸியா ஏறி வர வேண்டியதானே. சார் லைஃப்னா எப்பயுமே ஒரு ரிஸ்க் எடுக்கணும் சார். நீ ரிஸ்க் எடுக்கிறதுக்கு என் பஸ் தான் கிடைச்சதா? கண்டக்டர் திட்டாதீங்க, இன்னைக்கு என் பிறந்த நாள். அதுக்காக நீ எப்படி வேணாலும் ஏறுவியா? போயா. 2 நம்பர் டிக்கெட் கொடுத்தாப்பா. ஹலோ பிரதர், டிக்கெட் எடுக்காதீங்க. ஏன் என்னாச்சு உனக்கு? இன்னைக்கு என் பிறந்த நாளுங்கிறதுனால உங்களுடைய சாதாரண பயணத்தை நான் உல்லாச பயணமா மாத்த போறேன். புரியலையே. உங்க எல்லாருக்கும் நானே டிக்கெட் எடுக்கிறேன். நான் ஏற்கனவே டிக்கெட் எடுத்துட்டேன். இட்ஸ் ஓகே, நோ ப்ராப்ளம். டிக்கெட்டை வாங்கிங்க, காசை கொடுத்துருங்க. நீ சிட்டிசன். தேங்க் யூ. ஓகே, நல்ல மனசுல இருக்காருப்பா. தாங்க மொத்தமா வச்சுக்கிட்டு எல்லா டிக்கெட்டையும் கொடுங்க. தம்பி நீயே தலைய எண்ணி டிக்கெட்டை கொடுத்துட்டு மிச்சத்தை கொடுத்துரு. ஏப்பா உங்க எல்லாருக்கும் தங்க தம்பி டிக்கெட் எடுத்துருக்கல, ஜாலியா தம்பியை பார்த்து ஹாப்பி பர்த்டே பாட வேண்டியதானே. எல்லாம் டிக்கெட் எடுத்து வச்சீங்க. டிக்கெட் கொடு. வந்த வேலையை பாரியா. டிக்கெட் கொடு. டிக்கெட் 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 குடியா. சார் எங்க எல்லாருக்கும் சேர்த்து சார் தான் டிக்கெட் எடுத்துருக்காரு. இங்க டிக்கெட்லாம் கொடுங்க. எல்லா டிக்கெட்டையும் நான் தான் எடுத்தேன். இன்னைக்கு என் பிறந்த நாள், அதனால சிட்டி பஸ்ல தனியா போலாம்னு நினைச்சேன். கிரவுட் ஏறிச்சு பாருங்க. டிக்கெட் எடுத்த நான் நின்னுட்டு வரேன், டிக்கெட்டே எடுக்காம எப்படி உட்கார்ந்து வராங்க. அப்போ இவங்களுக்குலாம் டிக்கெட் என்ன கேட்டா? ஆமா, டிக்கெட் எடுக்கல என்ன பண்ணுவீங்க? 500 ரூபாய் ஃபைன். ஓ ஓகே. கட்லினா 6 மாசம் ஜெயிலு. டிக்கெட் இடையில ஃபைன் கட்டு. டிக்கெட் அடியா. காசு கொடுக்குறேன். டிக்கெட் குடியா. 4 டிக்கெட் ஒன்னு கொடுப்பா. வெயிட். யோ டிக்கெட் கொடுத்துறியா? 2 ரூபாய் டிக்கெட், 4 ரூபாய் டிக்கெட், 2 ரூபாய் டிக்கெட் 10 ரூபாய், 2 ரூபாய் டிக்கெட், 4 ரூபாய் டிக்கெட், 2 ரூபாய் டிக்கெட் 10 ரூபாய். கட்லனா 6 மாசம் ஜெயிலு, 500 ரூபாய் ஃபைன், 2 ரூபாய் டிக்கெட். நீ சரியான 1 நம்பர் ஃப்ராடா இருக்கேயா. டேய் நீ பேசாத. எடுத்த டிக்கெட் காசு வாங்குற நீ நல்லவன், எல்லாருக்கும் டிக்கெட் எடுத்து விக்கிற நான் கெட்டவனா? நீ ரொம்ப பேசுற. உனக்கு மட்டும் 4 ரூபாய் டிக்கெட் 40 ரூபாய், 2 ரூபாய் டிக்கெட் 4 ரூபாய், 4 ரூபாய் டிக்கெட் 2 ரூபாய் டிக்கெட் 10 ரூபாய். உனக்கு மட்டும் ஃப்ரீ. 2 ரூபாய் டிக்கெட் 4 ரூபாய், 4 ரூபாய் டிக்கெட் 2 ரூபாய் டிக்கெட் 10 ரூபாய். எனக்குமா? ஓ கண்டக்டரா? சாரி, கொஞ்சம் லேட் ஆச்சுன்னா 2 ரூபாய் டிக்கெட் 10 ரூபாய், 2 ரூபாய் டிக்கெட் 10 ரூபாய், 2 ரூபாய் டிக்கெட் 10 ரூபாய், 500 ரூபாய் ஃபைன், 6 மாசம் ஜெயிலு. என்ன நடக்குதுங்க? ஏரியால சின்ன ஃபங்க்ஷன், அதனால தான் இந்த கலெக்ஷன். குழப்பமா இருக்கு. இது எப்படியோ எல்லாருக்கும் டிக்கெட் எடுத்துங்க. வாங்கப்பா. இந்த உலகத்திலேயே எனக்கு தெரிஞ்சு பஸ்ல பிளாக் டிக்கெட் வித்த முதல் நீதான்டா. அயனாவரம் ஆண்டாள் நகர் தெருவாசிகளே, நமது ஆண்டாள் நகரை சார்ந்த வளர்மதி அவர்கள் வயதுக்கு வந்ததை முன்னிட்டு வான்கோழி பிரியாணி வழங்கப்பட இருக்கிறது. இந்த இனிய விழாவிற்கு முன்னாள் பழைய 5 ஸ்டார் குழுக்களுடைய தலைவர் அங்குசாமி அவர்களும் அவரது தம்பி பங்குசாமி அவர்களது முன்னிலையில் இன்றைய 5 ஸ்டார் குழுக்களுடைய அருமை தலைவர் திரு அவர்கள் வான்கோழி பிரியாணியை கிளவிக்கு வழங்குவார். எல்லாம் கைத்தட்டுங்க, கைத்தட்டுங்க. எங்க காலத்துல இருந்தானுங்களே படுபாவிங்க. ஒரு பங்கன் உண்டா இல்ல போஸ்டர் உண்டா? ஒண்ணுமே இல்லப்பா. வருவாங்க திம்பாங்க போயிட்டே இருப்பாங்க. இதையெல்லாம் பார்க்கும்போது சந்தோஷமா இருக்குப்பா. உங்க 5 ஸ்டார் குரூப் நன்றியை சொல்லுங்க நண்பர்களே. என்ன திரு பிரியாணி மட்டும்தானா? வாட்டர் ஹீட்டர் எதுவும் இல்லையாப்பா? விடுங்கண்ணே, எனக்கும் ஆசைதான். ஆனா பினான்ஸ் ப்ராப்ளம். இந்த அடுத்த வாரம் நம்ம சரஸ்வதி வயசுக்கு வர மாதிரி இருக்கு. அப்ப பார்த்து பண்ணிடுவோம். நல்லா இருப்பா, நீ நல்லா இருப்பா. கோசி பிரியாணி ஆட்டோல வர்றாங்க. இது இன்னைக்கு நேத்து நடக்கிற பிரச்சனை இல்ல, 20 வருஷமா இது தொடர்ந்துகிட்டு தான் இருக்கு. இது எப்பதான் முடியும் யாருக்கு தெரியும்? ஏய் திரு, எதுக்குடா எங்க ஏரியா பொண்ணு வயசுக்கு வந்து போஸ்ட் அடிச்சு ஓட்டுனா? டேய் நியாயமா உங்க ஏரியா பொண்ணு வயசுக்கு வந்தா நீங்க தான்டா போஸ்ட் அடிச்சு ஒட்டணும். கடமையை செய்ய தவறிட்டீங்க, அதனால திரு அடிச்சு ஒட்டினா பஸ்ல பிளாக் டிக்கெட் வித்து ஒட்ட கூடாது. ஏய் நீங்க மட்டும் எங்க ஏரியாக்குள்ள வந்து ஃபிகர் சைட் அடிக்கலாம். நாங்க ஏன்டா உங்க ஏரியா பொண்ணுக்கு போஸ்டர் ஒட்ட கூடாது? ஒட்ட கூடாதுடா. ஒட்டுவோண்டா, முடிஞ்சா வெட்டுவோண்டா. போ வெட்டா பார்க்கலாம். திரு ஓடுறான்டா, ஓடுறான்டா, உண்மையிலே ஓடுறான்டா. ரொம்ப காணோம்.
ஓ காட். ஹலோ ஹலோ. எஸ் கம் இன். பார்த்த முதல் நாளே உன்னை பார்த்த சி வட. மெசேஜ் எடுத்து படி. நான் ரொம்ப நல்லவன், அடிச்சா தாங்க மாட்டேன், பப்ளிக்ல அடிச்சு அசிங்கப்படுத்தாத, பேசிக்கா நான் ஒரு அனாதை. யா இப்படிக்கு டைகர் குமார். யா நான் தான். அரக்கத்தனமா அடிக்கிறானுங்கடா. அரக்கனை உள்ள போடுறான். என்ன மச்சான் பண்ற? மிக்சிங். அட்ரா. கண்ணு தெரியாது. என்ன கலாட்டாங்க? எனக்கு என்ன கலாட்டா? எனக்கு தெரியும் சார். எனக்கு ஏய், தெரியாது சார். யாரா அவன்? யாரா கல்லால அடிச்சது? கேக்குறேன்ல. யாரா? நீயா கல்லால அடிச்சது? நான் அடிக்கலீங்க. கல்லால அடிச்சது யாரு, இந்த கலாட்டாக்கெல்லாம் காரணம் யாருன்னு நான் சொல்றேன். எது? சத்தியமா நம்புங்க சார், அவன் அட்ரஸே எனக்கு தெரியும்னு சொல்றேன். சொல்லுங்க. யோ, நம்பர் 16 தானேயா? 16 தாங்க. என்ன சார் அவன் அட்ரஸ் கேட்டா உங்க அட்ரஸ் கொடுத்துருக்கீங்க? அவன் என் பையன் தான் சார். சத்தியமா என் பையன் தான். ஏன் உள்ளார சோத்து அமைக்கிட்டு இருக்கான். சத்தம் இல்லாம போனா கையோட அவன் அமைக்கலாம். யோ வாயா. சத்தம் போடாம போ சொன்னேன்ல. தம்பி சாமியாரா. யோ இங்க இருக்கான பாரியா. அம்மா காணோம். அம்மா இங்க இருக்கேன். அம்மா போலீஸ்மா, போலீஸ் போ சொல்லுமா. போலீஸ் வேணாமா? சரி, சரி, அம்மா, பாத்துக்கலாம். நம்மலாம் நல்ல குடும்பம் இல்லையா? பாத்துக்கலாம் அம்மா, வா. வேணாமா? குடிச்சிட்டு போங்க சார். அம்மா நான் சொல்றேன் குடிச்சிட்டு போங்க சார். நரா ஸ்டேஷனுக்கு. சார் ஒரு நிமிஷம். அம்மா அண்ணா ஹார்லிக்ஸ் போட்டு கொடுக்கணும். இப்படி போலீஸ்ல எல்லாம் போட்டு கொடுக்க கூடாது. பஞ்சிடல கொணும் கர்ச்சில இல்ல. சார் சார் இதையும் கேஸ்ல எழுதிக்கோங்க சார். ஏய் ஓடி போ உனக்கு அங்க இருக்கு. ஏய் விடுங்க சார். கொலை கேஸ் எழுதிங்க. ஏய் போங்க சார். விடுங்க சார். கூட்டி போங்க சார் அவன். டேய் நாளுக்கண்ணா உன வந்து பாத்துக்கறேன்டா. ராஸ்கல். நீ வாடா. ஓடா. சார் என்ன சார் கத்துறீங்க? எங்க அப்பா யார் தெரியுமா? யாரு உங்க அப்பா? எங்க அப்பாட்ட சொன்னா உங்களுக்கு வேலை போயிடும் சார். ஏய் புடிச்சு கொடுத்தது உங்க அப்பா தான்டா. இது பா என்னப்பா இதெல்லாம்? வீட்டுக்கு அடங்காதவனா ஊர்ல இருக்கவங்க தான்டா அடக்குவாங்க. 4 நாள் உள்ளார வச்சாதான் உனக்கு எல்லாம் புத்தி வரும். கூட்டு போங்க. உங்க அப்பா இது மாதிரி உங்களை உள்ள வச்சிருந்தா தெரிஞ்சிருக்கும். நரா. ஓடா. ஓ. சார் கையெடுங்க சார் நானே வரேன். நரா. இதெல்லாம் எப்படி திருந்தி உருப்பிட்டு வாழ்க்கையில முன்னேற போறானோ தெரியல. முழிக்கிற மொழிய பாரு. ஆளும் மண்டையும் சட்டையும். என்னடா உன் பேரு? போலீஸ் தானே கண்டுபிடிங்க. எது? போஸ்டர்ல தான் பேர் போட்டிருக்கோம்ல, படிச்சு தெரிஞ்சுக்கொண்டே தானே. உன் பேரு என்னடா? டைகர் குமார். டைகர் குமார். டைகர் மேலே கை வச்சிட்டீங்களா? என்னடா டைகர் குமார்? டைகர் குமார். டைகர் சார் 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 புலி சோறு நிறைய சாப்பிடுவான் சார். அதனால டைகர் குமார் சார். என்னது? புலினா டைகர், டைகர்னா புலி, டைகர் குமார் சார். இதோ பர்ற போலீஸுக்கு புலினா டைகர் கூட கண்டுபிடிக்க தெரியல.
உன் பேர் என்னடா? என்னது மாமாவா? ஊமை சார் ஊமை. சார் உன் பேர் என்னடா? எமகா ராஜி சார் எமகா பைக் வச்சிருக்கியா? திருடுவான் சார். இது வேற 5 ஸ்டார் குரூப். வளர்மதி வயசுக்கு வந்தா என்ன, வரனா உங்களுக்கு என்ன? ஊரெல்லாம் எதுக்குடா போஸ்ட் அடிச்சு ஓட்டுறீங்க? என்ன சார், எம்பி வந்தா போஸ்டர் அடிக்கிறாங்க, எம்எல்ஏ வந்தா போஸ்டர் அடிக்கிறாங்க, வட்ட செயலாளர் வந்தா போஸ்டர் அடிக்கிறாங்க. நம்ம வளர்மதி சார். என்னது? கெட்டி வர்ற அவங்களுக்கே போஸ்டர் அடிக்கும் போது வாழ்க்கையில ஒரே ஒரு வாட்டி வயசுக்கு வர்ற வளர்மதிக்க அடிக்க கூடாது சார் போஸ்டர். அடிக்க கூடாதுடா. ஏன் சார்? சொல்றேன்ல அடிக்க கூடாதுடா. அதுதான் ஏன் என்ன வளர்மதி என்னோட பொண்ணுடா. சாரி சார். இனிமே சாரி சொன்னா என்ன சொல்லாட்டி என்ன? ஸ்கூலுக்கு போயிட்டு வந்துட்டியாடா? நீ ஜெயிலுக்கு போயிட்டு வந்துட்டியாடா? ஆரம்பிச்சிட்டீங்களா? தம்பி மாதிரியாடா பேசுற? நீ என்ன மாதிரியாடா நடந்துக்கிற? இவன் மேலலாம் எப்படி பாசம் வரும்? சும்மா இருடா. கொட்றா, உன்னால முடிஞ்ச வரைக்கும் கொட்றா. டயர்டா இருக்குடா, சாப்பிட்டு வந்து அடிக்கிறேன். கிளி